ஓம் நம சிவாய். நம்ம திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் வரைக்கும் முடிச்சுண்டு இப்போ திருவெம்பாவை அப்படின்ற பகுதிக்குள்ளே வந்திருக்கோம். அதில் நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம், தை முதல் ஆணி வர 6 மாத காலம் உத்தராயண காலம்னும், ஆடி முதல் மார்கழி வர தக்ஷிணாயன காலம்னும் பார்த்தோம். அப்போ தக்ஷிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் தொடங்கிறது தான் தேவர்களுக்கு இந்த அதிகால வேலையாக இருக்குது. அந்த மார்கழி முழுசும் அவளுடைய இரவு முடிஞ்சு அதிகால வேலை தொடங்குற ஒரு காரணமாக இருக்கிறதுனால நம்ம மார்கழியில் நீராடுறதும், மார்கழியில் நோன்பு நோக்கிறதும், மார்கழியில் திருவெம்பாவை பதிகங்களை பாடுறதும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு எக்காலத்துலேயும் நன்மை பயக்கிற விஷயமா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம திருவெம்பாவையை பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதிவியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டனுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் எங்கண் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இது மாணிக்கவாசக பெருமான் திருப்பாவையை ஒட்டி எழுதின ஒரு பதிகம். அதாவது தோழிகளை எழுப்பிண்டு எம்பெருமானை பார்க்கறதுக்காக திருவெம்பாவை பாடப்பட்டிருக்கு. இதே மாதிரி அந்த நாராயணனை பார்க்கறதுக்காக பாடப்பட்டது ஆண்டாள் நாச்சியாரால் திருப்பாவை. இப்போ இந்த திருவெம்பாவையில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன சொல்கிறது? பரமன் அகண்ட வஸ்து, அவன் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவனுக்கு நீ அடிமுடி காண முடியாது. அப்போ அவனுடைய அப்படி ஒரு நிழல் இல்லாத ஒரு ஜோதியாக அவன் இருக்கிறதுனால அவன் அருட்பெருஞ்சோதியாக இருக்கான். அவனுடைய மகிமையை நாங்கள் பாடிகிட்டே வரோம். ஆனால் ஒளி பொருந்தி அகன்ற கண்களை உடைய தோழி, நீ ஏன் தூங்கின்னு இருக்க? உன் காதுகள் கூறியவை இல்லையா? மகாதேவனுடைய மாட்சிமைகளை நாங்கள் பாட கேட்டு மற்றொருத்தி திடீர்னு எழுந்திருக்கிறா, தேம்பி அழறா, பரவசம் அடைகிறா, மலர் தூவன படுக்கையில் புரண்டு பக்தி நிறைஞ்சவராள் ஆறா. உணர்ச்சியின் வேகத்தால் அவள் கட்டை போல ஸ்தம்பித்து கிடக்கிறா. இதுதானே பாராட்டத்தக்க நிலை? பாவ போன்ற எம்முடைய தோழி, இந்த பரவச நிலையை பற்றி காது கொடுத்து கேளு, இதை ஓர்ந்து எண்ணிப்பார், பின்ன நீயும் இந்த பெருநிலையை பெற முயலலாம் அப்படின்னுட்டு தன்னுடைய தோழிக்கு இன்னொரு பெண்ணு சொல்லித்தரதா வரக்கூடிய பாடலாக இருக்குது இந்த முதல் பாடல். அடுத்த பாடல், பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது ஆரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய். அப்போ ஈசனுக்கு அன்பார் யாமார் அப்படின்னா அன்பு நிறைஞ்சவா யாருன்னு கேள்வியோடு முடிக்கிறது இந்த பாடல். அதாவது ஜோதி ஸ்வரூபமான பரமனை பற்றி நம்ம ராப்பகலும் பேசிகிட்டு இருந்த போதெல்லாம் உன்னுடைய பற்றுதலெல்லாம் அவனுக்கே உரியதுன்னு நீ சொல்லிகிட்டு இருந்தியே. நல்ல நகையுடன் அணிஞ்சுள்ள நங்காய், இப்போ மலர் தூவி படுக்கையின் மேலே உனக்கு பற்றுதல் வந்துட்டதே. பொருந்தி அணிகளை போன்றிருக்கிற பெண்டீர்கள் வேண்டாம் வேண்டான்னுட்டு இப்படி சில்லறை பேசி பரிசளித்து விளையாடுறதுக்கு இது அல்ல நேரம், இது இடம் அல்ல. அறிவில் சிறந்த விண்ணோர்களே பரமனை போற்ற தாங்கள் தகுதியற்றவான்னு தயங்கி பின்வாங்கின்னு போகிறாங்க. அத்தகைய தேஜோமயமானவன் சிவன். அதனால் சிவலோகநாதனை, தில்லை சிற்றம்பலத்துக்கு ஈசனை நம்ம காத்தருள காத்துருக்கார். அவரை பற்றின ஞானம் சித்த கூட இல்லாத வெறும் அன்போடு நிறைஞ்சுள்ள நாம் எப்படி அவனை உள்ளபடி போற்ற வல்லவர்களாக இருப்போம்னு தெரியல. பாவ போன்ற பாங்கியே இந்த கோட்பாடை ஏற்றுக்கோ, பின்ன இதை ஆராய்ஞ்சு பாரு அப்படின்னுட்டு சொல்கிறது இந்த 2வது பாடல். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.